கனிம வள கொள்ளையை எதிர்த்த சமூக ஆர்வலர் திருவண்ணாமலையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் உள்ளிட்ட 8 பேருக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டனையை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த கொலை வழக்கோட முழு பின்னணி என்ன? தற்பொழுது எதன் அடிப்படையில் இவர்களுடைய ஆயுள் தண்டனையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? இந்த உத்தரவின் சாராம்சம் என்ன? பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். திருவண்ணாமலை ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வசித்து வந்த சமூக ஆர்வலர் ராஜ்மோகன் கடந்த 2012ஆம் ஆண்டு கிரிவல பாதையில் உள்ள சிங்கமுக தீர்த்தம் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். நில அபகரிப்பு, கனிம வள கொள்ளை ஆகியவற்றை அம்பலப்படுத்தியதால் அவர் கொலை செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் அப்போதைய கவுன்சிலராக இருந்த அதிமுகவை சேர்ந்த வெங்கடேசன், அவருடைய தந்தை வீராசாமி, சகோதரர் செல்வம், மனைவி மீனாட்சி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களில் வீராசாமி, செல்வம் ஆகியோர் வழக்கு விசாரணையின் போது இறந்து விட்டார்கள். மீதமிருந்த 8 பேருக்கு எதிரான வழக்கை விசாரித்த திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த 8 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 8 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் AK ஸ்ரீராம் மற்றும் வழக்கறிஞர் G உமா மகேஸ்வரி ஆகியோர் ஆஜராகி கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியாக ஒருவர் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில அவரது சாட்சியத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, இது தவறு என்று வாதிட்டனர். அதே போல காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் விசாரணையில் குறைகள் இருப்பதாலோ அல்லது தாமதமாக புகார் அளிக்கப்பட்டது என்ற காரணத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு குற்றமற்றவர்கள் இவர்கள் என்று கூற முடியாது என்று வாதிடப்பட்டது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கத்தி உள்ளிட்ட ஆவணங்கள் சந்தேகத்துக்கிடமின்றி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாகவும் குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்றும் சொல்லி 8 பேரையும் ஆயுள் தண்டனையை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.